நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த ஆராதனையிலே நம்ம காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாக கூடி பாடி துதித்து தேவன் ஆராதனை ஜெபசிவமாக. நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாத தினத்திலே தாய்மருடைய தினத்திலே வந்திருக்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தாய்மருடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அங்கே வாழ்ந்தெல்லாம் குடும்பத்தோடு கணவனோடு சேர்ந்து குடும்ப பிள்ளைகளோடு சேர்ந்து இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து ஆண்டவர் நாட்டோடு நாங்கள் கலந்து இணைந்து அன்றைய தேசத்தை ஆசீர்வதித்து கர்த்தாவே எல்லா சபையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சபையில் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் எல்லா தாய்மார்களையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்னைக்கு நாம் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம கடைசி பகுதி தியானிப்போமாக. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் கீழ் பகுதி வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயை புகழப்படுவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் இந்த வசனத்தை எழுதும் போது அழகாக தன்னுடைய மனைவியை குறித்து இல்லை ஸ்திரியை குறித்து தாய் குறித்து இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். ஆர்மீக தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நாம் மாத தினத்திலே நம்ம தாய்மார்கள் தினத்திலே நாம் நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய தாய், நம்முடைய முதியோர்கள் நம்ம மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்க கர்த்தர் வைத்திருக்கிற நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறோம். அப்படி என்ன வேணும் சொல்லுகிறது, ஆண்டோடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையுமே தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு அநேக வேதத்தில் அநேக தாய்மார்களை பார்க்கிறோம், அநேக பெண்களை பார்க்கிறோம், குணசாலி ஸ்திரீகளை பார்க்கிறோம், குணசாலி ஸ்திரீகளை பார்க்கிறோம், அவர்கள் ஒரு வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அவங்க பேசுற ஒவ்வொரு காரியத்துல தேவன் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பல தாய்மார்களை பார்க்கிறோம், அண்ணாலே பார்க்கிறோம், எஸ்தர் பார்க்கிறோம், சாராளை பார்க்கிறோம், பிறகு திபராளை பார்க்கிறோம், பிறகு எஸ்தரை கொடுத்து பார்க்கிறோம். பல பெண்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்களாம் நம்ம சொல்ல முடிக்க முடியாது. நாம் இன்றைக்கு ஒரு சில பெண்கள் மட்டுமே பார்க்கலாம். அவங்க வாழ்க்கை குறித்து அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேதத்தில் எடுத்துக்கொள்வோமாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். நான் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 25 1 சாமுவேல் 25:3. மூன்றாம் வசனம், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயிலை என்று பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியாக இருந்த வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் பேச போற பெண்கள்ல முக்கியமா அபிகாயில். இன்னைக்கு பெண்கள் பேசும்போது இன்னைக்கு அபிகாயில். இன்னைக்கு பெண்களுக்கு என்ன கொடுத்தா, பெண்கள் கர்த்தருக்கு இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால் டாபிக் நீதிமொழிகள் 30:30. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவார். A woman who fear the Lord, she shall be praised என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு இந்த தலைப்பில் நான் பார்க்கிறோம் என்றால், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியை புகழப்படுவார். அதான் இன்னைக்கு தலைப்பு. அதுல முதல் காரியம் பார்க்கிறோம். முதலாக ஒரு பெண்ணு அபிகாயில். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 1 44 வசனம் படி நீங்க வாசிப்பீங்க. ஆனால் நான் ஒரு சில பகுதி மட்டுமே நான் உங்க மத்தியிலே இதை கொண்டு வருகிறேன். அபிகாயில் என்றால் அந்த பெயர் அர்த்தம் the father joy அல்லது father rejoice என்று ஆங்கிலம் எழுதப்பட்டிருக்கு. அபிகாயில் பெயரோட அர்த்தம் என்றால் தகப்பன் சந்தோஷப்படுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெயர்ல சில அர்த்தங்கள் இருக்கிறது. தேவன் தகப்பன் அவளை குறித்து ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அபிகாயில் என்றால் ஃபாதர் ஜாய் அல்லது ஃபாதர் ரிஜாய்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
ஆனால் இதுக்கு வித்தியாசமா இருக்கிறது, அவன் கணவன் நாபால் ஒரு பேலியானி மகன், கடவுளுக்கு பயப்படாதவன், குடிகாரன், பொல்லாங்கு செய்கிறவன், ஆனாலும் பணக்காரன். வயிற்று எழுதப்பட்டிருக்கு ரிச் மேன் போட்டிருக்கு. அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு நிறைய சொத்து இருக்குது, நிறைய வேலைக்காரர் இருக்கிறாங்க, அவன் நிறைய உடைமைகள் இருக்கிறது, அவனுக்கு திரளான சொத்து இருக்கிறது. ஆனால் அவனுக்கு தெய்வன் பயம் இல்லாதவன், கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு மனுஷனா இருந்தான். ஆனா அபிகாயிலோ ஞானமுள்ள பெண்ணாய் இருந்து கர்த்தருக்கு பயந்தவளாய் இருந்தான். அவர் வாழ்க்கை குறித்து நான் பார்க்கும்போது ரொம்ப ஞானமுள்ள ஒரு பெண்ணா இருந்தான். பேச்சிலும் சரி, செய்கையிலும் சரி, அவள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, அவர் திறம்பட சேர்க்கிற ஒரு பெண்ணாக இருந்தார் அபிகாயில். காரணம் என்னவென்றால், அபிகாயில் கர்த்தருக்கு ஒரு பயந்த பெண்ணாக இருந்தார். அதனாலதான் ஆண்டு வேறு சொல்லுகிறது, அவளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய அவர் குணங்கள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு அபிகாயில். ஆனா அபிகாயில் நான் சொன்னேன், பணக்கார மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. அபிகாயில் வார்த்தையில் ஞானமுள்ள பெண். அது மட்டுமல்ல, சரியான இடத்துல சரியான வார்த்தைகளை சொல்லி காரியத்தை செய்து முடிப்பார். அது அபிகாயிலோட வாழ்க்கையில் காரியம். அபிகாயில் குறித்து நான் பார்க்கும்போது, நான் இந்த வேதத்தை நான் ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் பொழுது அபிகாயிலோட வாழ்க்கையில நிறைய காரியத்தை பார்க்கிறோம். ஒரு என்ன சொல்லுவாங்க, மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இல்லை. சமயங்களில் மனைவி நல்லா இருந்தா கணவன் நல்லா இருக்க மாட்டாங்க. அதுதான் அவரோட வாழ்க்கை. எவ்வளவு நல்ல குணசாலி சரி, ஞானமுள்ள பெண்ணு, ஆனா கணவன் அதுக்கு எதிர்மறையா, ரொம்ப கடினமான மனுஷன், கடுமையான பேச்சு உள்ளவன், எதிர்த்து நிற்கிறவன், பேலியாய் மகன் பேச்சு உள்ளது. ஆனால் பாருங்க, கர்த்தர் அப்படியாக இந்த காரியங்களை அவர் செய்து பார்க்கிறோம். தேவன் அவரை கொடுக்க ஞானத்துல ஞானமான காரியம் என்னவென்றால், அவர் எந்த காரியத்தை எந்த சூழ்நிலையும் காரியத்தை சரியாக அவர் செய்து முடிக்கல ஒரு பெண்ணாக இருந்தார். இதுல சம்பவம் என்னவென்றால், இந்த ஏன் அபிகால் குறித்து பேசுகிறேன் என்றால், அவர் தன்னுடைய குடும்பத்தை அழிக்க வந்த, தன் குடும்பத்தையே ஒன்றுமில்லாம ஆக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு மனிதன் வரும். அவன் தாவீது. அங்க இருக்கிற நாட்கள், வனாந்தர இருக்கிற நாட்களில தன் வேலைக்காரனை அனுப்பி நாபால்கிட்ட போய் எங்க வேலைக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கும்படி கேட்கிறான். ஆனா அந்த நாபால் அதை குறித்து வசனம் சொல்லுகிறது. நீ 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் அப்படி இப்படி பதில் கொடுக்கிறான். நாபால் தாவீது ஊழியக்காரன் பேத்திரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாய் குமாரன் யார்? தங்கள் எஜமானை விட்டு ஓடி போகிற வேலைக்காரன் நாளில் அநேகர் உண்டு என்று சொல்லி அவன் இந்த தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறது பார்க்கிறோம். 1 சாமுவேல் 25:10 வாசிக்கும் போது நாபால் தாவீது குறித்தும் அவங்களுடைய தகப்பனை குறித்தும் அவங்களுடைய சவுலுக்கு சாதகமா பேசி தாவீதுக்கு எதிராக பல தூஷண வார்த்தைகளை பேசுறான். இதை அவங்க வேலைக்காரங்க உடன் ஒழிக்காரங்க சொல்றாங்க, தாவீது இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனா தாவீது அவங்களுடைய நாபாலுடைய ஆடுகளையும் அவங்களுடைய வேலைக்காரர்களையும் ரொம்ப பாதுகாத்து வச்சான். எங்க வாசிக்கிற பாருங்க, அந்த 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வசனம் 7 சொல்லுது, இப்பொழுது ஆடு மயிர் கத்திருக்கிற இடத்தில் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களுடைய இருந்தார்கள். அவர்கள் கார்மேல் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றையும் நாங்கள் சில எடுத்துக்கொள்ளும் சொல்றான். அது மட்டும் இல்ல, சொல்ற வசனம் 14 இருந்து, அப்பொழுது வேலைக்காரர் ஒருவன் நாமல் மனைவியாக அபிகால் நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகை செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திர ஆட்களை அனுப்பினான். ஆனா அவர் பேரில் அவர் சீறினார். வசனம் 15 அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரியாக இருந்தார்கள். நாங்கள் வெளியே இருந்த போதும் அவர்கள் எங்களிடத்தை நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள்களில் ஒன்றையும் காணா போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகள் மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவு பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். இப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியத்தை கவனித்து பாருங்க என்று உங்களுடைய வேலைக்காரர் சொல்லுகிறது பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நம்ம தீமை செய்கிறோம். தாவீது தன்னுடைய வனாந்திருக்கும் போது அவனுடைய நாப்பாளுடைய அவனுடைய ஆடுகளையும் அவன் பாதுகாத்தான், எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வழிபோக்கர்கள், கள்ளர்கள் போக வழியில இந்த ஆடுகளை பார்த்தா திருடிட்டு போயிடுவாங்க, கடத்திட்டு போயிடுவாங்க.
அப்படி தனிமை இருக்கும்போது அவங்களை அடிச்சு போட்டுட்டு அவங்க ஆடுகள் அப்படி ஓட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி நிறைய அந்த காலத்தில் நடந்திருக்கிறது. ஆனா தாவீது இருந்த அந்த பாரான் வனாந்தரத்திலே ஆடுகளை அவங்களை மேய்த்த காலத்திலே அவங்களோட இருந்து துணையாய் இருந்து அவங்களை பாதுகாத்து அவங்களை எந்த பொருளுமே எடுக்கல, அவங்க பொருளை திருடல, அவங்களுக்கு நன்மையை செய்தான். ஆனா நன்மை செய்த அவனுக்கு நாபால் தீமை செய்தான். ஆனால் இந்த காரியம் தாவீது அதிகமாக உள்ளத்தை வருத்தியது, வேதனைப்படுத்தியது. நான் நன்மை செய்தோமே, நான் மற்றவங்களை ஆசீர்வாதமாக இருந்தோமே, மற்றவங்களை நாம் கொடுத்தோமே, மற்றவங்களை பாதுகாத்தோமே, மற்றவர்கள் நாம எல்லாம் எந்த சூழ்நிலை அவங்களுக்கு தீமை செய்யப்படி அவங்க நாம் பாதுகாவலா இருந்தோமே, மதுவாக இருந்தோம்னு சொல்லி அவன் சொல்றான். நாம் உதவி தான் கேட்டோம், ஆனா உதவி செய்ய முடியாவிட்ட பரவாயில்லை. ஆனா 1 சாமுவேல் 25:10 ரொம்ப தூச்சமான வார்த்தைகளை பேசும் பொழுது கேட்டபொழுது தாவீது மனம் உடைந்து போனான். உடனே சொன்ன அவங்கள்ட்ட, அவங்களுடைய ஆட்கள் எல்லாம், கிளம்புங்க, எல்லாரும் பட்டயத்தை எடுங்க, குதிரை எடுங்க, போய் நாப்பால் வீட்டில் ஒரு நாய் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போன்னு சொல்லி தாவீது ரொம்ப ஆக்கிரத்தோடு கோபத்தோடு கூட வருகிறதை பார்க்கிறோம். இந்த செய்தி கேட்ட அபிகாயில் வேலைக்கார கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் என்ன உணவு எடுக்க முடியுமா எல்லாவற்றையும் எடுத்து அவள் கழுதை மேலே வைத்துக் கொண்டு வேலைக்காரன் முன்னுக்கு அனுப்பி ஓடுறதை பார்க்கிறோம். எல்லாம் அவள் மட்டும் சந்திக்காவிட்டார், அபிகாயில் மட்டும் அங்க போகாம இருந்திருந்தார், தாவீது மட்டும் சந்திக்காம இருந்தார். இன்றைக்கு நாப்பால் அபிகாயில் என்ற ஒரு பேர் இருந்திருக்க முடியாது, ஒரு சரித்திரம் இங்க இருந்திருக்க முடியாது, முற்றும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். அவ்வளவு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிலைமை. ஆனா அங்கே அபிகாயில் ஞானமுள்ள பெண், வார்த்தையினால காரியம் சாதிக்கிறது, தவறான வார்த்தையை தவறான செய்தியை அவர் நல்ல செய்தியை மாற்றி கொடுத்தார். அபிகாயில் அங்க போய் தாவீது முன்பாக நின்று முழங்கால் படியிட்டு தான் தகப்பு செஞ்ச தன்னுடைய கணவர் செஞ்ச தவறை மன்னிப்பு கேட்டு, தாவீது காரணமில்லாம ரத்தம் சிந்தாத படிக்கு, காரணமில்லாம உயிர் படி வாங்காத படிக்கு, காரணமில்லாம எந்த அழிவு வராத படிக்கு அபிகாயில் தடுத்தான். அவன் கொண்டு போய் அவங்களுடைய சேவர்களுக்கு, அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு, அவருடைய மக்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு தன்னை தாழ்த்தி தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சந்ததியும் அவர் காக்க வைத்தார். அபிகாயில் ரொம்ப ஞானமுள்ள பெண், வார்த்தையிலே செயலிலே அவர் பேசின வார்த்தைகள் தாவீது ரொம்ப ஆச்சரியப்படுத்திருச்சு. இங்க வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அது எழுதப்பட்டிருக்கிற வசனத்துல நீங்க 25ஆம் அதிகாரம் படிச்சீங்க என்றால் அந்த வார்த்தையில அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் அந்த பார்க்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்றது 34-35, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 34-35. நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தையானால் பொழுது விடிய மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயை உயிரோடு வைப்பதில்லை என்று உனக்கு பொல்லப்பு செய்ய எனக்கு இடம் கொடுக்காது இருக்கிற இஸ்ரவேலி தேவனை கர்த்தருக்கு ஜீவனை கொண்டு மெய்யாவை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவள் தன் கொண்டு வந்ததை எல்லாம் தாவீது அவன் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்திலே போ, உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்தேன், இப்படி செய்தேன் என்று சொன்ன இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அபிகாயில் தன்னுடைய காரியத்தை வீட்டுக்கு போகிறது பார்க்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, அபிகாயில் பெரிய ஒரு சூழ்நிலையை மாற்றிட்டான். ஒரு யுத்தம் நடக்க வேண்டிய ஒரு அழிவு இருக்கிற இடத்துல ஒரு தன்னுடைய கனவு செய்த தவறுனால ஏற்பட்ட ஒரு பெரிய அழிவில் இருந்து ஒரு ரத்த சிந்து இல்லாம ஒரு உயிர் பலி போகாத படிக்கு அபிகாயில் ஞானமாய் அந்த காரியத்தை செய்தார். நான் என்ன சொன்னேன், அவள் அபிகாயில் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசி சரியான இடத்திலே சரியான காரியத்தை பேசுவார். கனவு போட அல்ல, முரட்டாட்டமான வார்த்தை அல்ல, ஞானமாய் பேசி பொறுமையா பேசி நிதானமா பேசி எந்த காரியத்தை சரியான முறை செய்கிறது தான் அபிகாயில். அதெல்லாம் பேர் கொடுக்கப்பட்டிருக்க அபிகாயில் என்றால் the father of joy, father rejoice, அப்பா மேல சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை அவள் மேல இருந்தது. தகப்பன் அவன் மேல பிரிய வைக்கிற வாழ்க்கை இருந்துச்சு. அவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருந்து பார்க்கிறோம். அதனால தான் தாவீது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அவ்வளவு ஒரு ஆங்காரமான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் வார்த்தையை கொண்டு, செய்கையை கொண்டு, தன் செயற்பாட்டை கொண்டு
அவ்வளவு பெரிய சூழ்நிலையை மாற்றி அமைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான மாதிரிகளை, அம்மாமார்களை, நீங்க குடும்பத்தை நடத்துற நீங்க கணவன் அவர் சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அவர் கோபக்காரனாக இருந்தாலும், சண்டைக்காரனாக இருந்தாலும், நீங்கள் பொறுமையாக இருந்து அந்த காரியத்தை ஞானத்தோடு செயல்படுத்தி பேசி அதை தீர்க்கணும். அதை நீ சொல்லுகிறது நீதிமொழிகளுக்கு 30:30 கர்த்தருக்கு பயப்படுற பெண் ஸ்திரீ புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுற இந்த ஸ்திரீ புகழப்படுவார். அப்படின்னு என்ன? கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருந்தால், கர்த்தருக்கு உண்மையாய் இருந்தால் நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். ஹல்லேலூயா. மெய்யாவே அபிகாயில் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் குடும்பத்தில் மாற்றம் வந்தது. அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, தன்னுடைய பின்னர் அவருடைய சந்ததிக்கும் ஒரு மாற்றம் வந்தது. கடைசியில அவ வாழ்க்கையை தாவீதோடு இணைத்து கொண்ட அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். மெய்யாகவே அவர் வாழ்க்கையில நான் வாசிக்கிற அபிகாயிலுடைய காரியத்தை பார்க்கும்போது அவளை இன்டெலிஜென்ட் உமன், ஒரு இன்டெலிஜென்ட், அவர் இன்டெலிஜென்ட் உமன், பியூட்டிஃபுல், லாயல்டி, அவற்றை ஒரு தன்மை இருந்துச்சு. அவள் அழகுள்ளவள், அவள் ராஜரீகமான கோட்பாடு உள்ளவள், எந்த காரியத்தையும் அவள் செய்யக்கூடியவள். ஆனால் சொல்லுகிறது அவள் எப்பொழுதுமே அவள் காரியத்தை சாதிக்கக்கூடியவளாக, எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, அதை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு பெண் குடும்பத்தை சரியான முறையில் நிதானமாக காரியத்தை சாதிக்கணும். எந்த சூழ்நிலையும் விட்டுவிடக்கூடாது. சண்டை வந்தாலும் சரி, சூழ்நிலை எதை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைக்கு மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரிகளை, அருமையான மதர்ஸ், நீங்கள் எல்லாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்க குடும்பத்தோடு கூட உங்க பிள்ளைகளோடு வாழ நிற்கிற நீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையை சரியான முறையில் நீங்க ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்தினால் நிச்சயம் உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்படும் என்று நம்ம வாசிக்கிறோம். அதுமாதிரி என் பிள்ளைகளின் நாளில் நாம ரொம்ப திறமைசாலியா, ஞானவானா இருக்கணும், குணசாலியா இருக்கணும் மட்டுமல்ல, நம்ம பியூட்டிஃபுல் அழகு, வாழ்க்கையிலே தெய்வனுடைய அழகு நமக்குள்ள இருக்கணும். லாயல்டி, எந்த காரியம் ராஜரீகமான காரியம் நமக்குள்ள இருக்கணும். நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், நிதானம் இருக்கணும், சாட்சி இருக்கணும். மற்றவங்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம சொன்னோம் இந்த பெண் கர்த்தருக்கு பயந்த மனுஷி, தேவன் ஆஸ்வதிக்கப்பட்டவர். பிள்ளைகள் சொல்லணும், அம்மா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க உங்க வாழ்த்தி சொல்லணும். அப்படிப்பட்ட சொல்லி வரும்போதுதான் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட. கணவன் சொல்லணும் நீ பாக்கியவதின்னு சொல்லணும் கணவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை வரும்போதுதான் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்ட இருப்பீர்கள் என்று பார்க்கணும். இரண்டாவது காரியம், இன்னொரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிறோம். எஸ்தர் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறார். எஸ்தர் 5ஆம் அதிகாரம். இவளை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு யூத பெண், எஸ்தர் ஒரு யூத பெண், தன்னுடைய சிறிய சித்தப்பா மூலமா வளர்க்கப்பட்டவள், ஒரு யூத முறைப்படி வளர்க்கப்பட்டவள் எஸ்தர். எஸ்தர் யாருக்கு என்றால் அகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வது மனைவியாக வருகிற ஒரு பெண். முத மனைவி பேரு வஸ்தி. வஸ்தி கீழ்படியாதனாலே அவள் தள்ளப்பட்டார். அவருக்கு பதிலாக 12 மாதம் சுத்திகரிக்கப்பட்டு, அதை சொல்ல போன லாக்டவுன், 12 மாதம் அவர் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தேவன் முன்குறித்தபடி அகாஸ்வேரு ராஜாவுக்கு அவர் 2வது மனைவியாக எஸ்தர் வருகிறதை பார்க்கிறோம். எஸ்தர் பேர்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் தி மீனிங் நேம் பை எஸ்தர்? ஸ்டார், நட்சத்திரம். எஸ்தர்னா அந்த பேர் அர்த்தம் நட்சத்திரம். ஆனா இந்த அவளை குறித்து நான் பேசும்போது அவருடைய குணங்களை குறித்து அவர்கிட்ட இருந்த காரியம் என்னன்னா, எடுத்த காரியத்தை, சரியான காரியத்தை சாதிப்பதில் அவர் எஸ்தர் நோக்கமுள்ளா இருந்தார். எடுத்த காரியத்தை சாதிப்பதில் எஸ்தர் நோக்கமும் திட்டமுள்ளா இருந்தார். எதை பின்வாங்க மாட்டார். அவளுக்கு தெரியும் ராஜா பார்க்க போனா, ராஜா அழைக்க போனா செத்து போறோம் தெரிஞ்சு இருந்து கூட, ஆனா காரியத்தை சாதிக்கும்படி எஸ்தர் நோக்கமாக இருந்தார், திட்டமாக இருந்தார். அருமையான தேவனுடைய மக்களே, தேவனுடைய சகோதரிமார்களே, குடும்பத்துல உங்க வாழ்க்கையில ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். இந்த உலகத்தில் ஒத்து போயிடக்கூடாது, சூழ்நிலை ஏற்றுமன போயிடக்கூடாது.
நான் வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு திட்டம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும். அபிகாயில பார்த்தோம். அபிகாயில காரியத்தை ஞானமா சாதித்தார். எந்த சூழ்நிலை அவர் தளர்ந்து போகல, பயப்படல. நடந்தது உண்மை, நடக்க போறது தெரிஞ்சு அவளுக்கு. ஆனா இருந்த போதிலும் அந்த காரியத்தை அவர் ஞானமா செய்தார். ஆனா எஸ்தர் அவர் ஸ்டார், எல்லாம் ஸ்டார் சொல்லுவாங்க, நடிகை பார்த்து ஸ்டார் சொல்லுவாங்க. ஆனா எஸ்தர் கொடுத்து எழுதப்பட்டிருக்க ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம். அவர் தேவனுடைய பார்வையில ஒரு அழகான நட்சத்திரமே காணப்பட்டார். என்ன எடுத்த காரியத்தை சாதிப்பதில் எஸ்தர் நோக்கமுடையவளாக இருந்தார். திட்டம் போட்டு செய்யற ஒரு காரியத்தை அவர் செய்தார். நடந்த காரியம் என்ன நீங்க வாசிக்கிறோம். அவள் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு தான் எஸ்தர். அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அஸ்தா. அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேர் அஸ்தா சொல்லுவாங்க. பேர் அஸ்தால் என்று பேர் இருக்கும். எஸ்தருக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஆனா ஆண்டவர் பாருங்க, மொர்தெகாய் அவரை கொண்டு வரான். மொர்தெகாய் இதை பத்தி சொல்லவே கிடையாது, யாருக்கும் தெரியாது அவங்களுடைய யூதர்னு. ஆனா 12 மாதம் அவருடைய ராஜாவுக்கு, நீங்க 2ஆம் அதிகாரத்துல வாசிப்பீங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரத்து வரும்போது அவருக்கு அகஸ்துவருக்கு ஒரு பெண்ணு தேடுறாங்க வஸ்திக்கு பதிலாக. அப்பொழுது எஸ்தர் வர 12 மாதம் அவர் சுத்திகரிக்கப்படுறார். இது சொல்ல லாக்டவுன் மாதிரி, யாரும் பார்க்க முடியாது, தனிமையா இருந்து அவளை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவளை கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு ராஜா கையில செங்கோல் நீட்டினா தான் அவளை சந்திக்க முடியும், ராஜா அவளை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்ல அவளை யாரும் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் எஸ்தர் அகஸ்துவரை திருமணம் செய்த பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. 3ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீங்க. 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ராஜா தன்னுடைய மோதிரத்தை கலட்டி, முத்திர மோதிரத்தை கலட்டி, ராஜாவுடைய ராயல் மோதிரத்தை கலட்டி, அது ஆமான் சொல்லி கொடுக்கிற ஒரு மனுஷருக்கு, ஆமான் அவன் தான் ராஜாவுக்கு 2வது ஆளா இருந்து காரியத்தை கவனிக்கிறவன். அவங்க அந்த மோதிரத்தை கொடுத்து அவனை கொடுத்து அவனை பஞ்சிட்டான். அந்த கொடுத்த மோதிரத்தை கொடுத்து அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டான். ஆனா எப்பொழுதுமே இந்த 3ஆம் அதிகாரத்துல மொர்தெகாய் ஆமானை மதிக்க மாட்டான், நன்றி சொல்ல மாட்டான், அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டான், அவனுக்கு கொடுத்து எந்த விதமான ஒரு கனப்படுத்த மாட்டான். ஆனா அவனுக்கு கோபம் அடிக்கடி ஆமான்னு சொல்லுவான், இவன் என்ன மதிக்க மாட்டான். ஒரு நாள் என்ன செய்யுங்க, ஒரு வேலைக்காரன் சொல்லிட்டான், அவன் ஒரு யூதன், மொர்தெகாய் ஒரு யூதன் என்று சொல்லிட்டான். சொன்ன பிறகு அப்படியா சொன்ன பிறகு அதை மனசுல வைத்துக்கிட்டே கொண்டு பிறகு ராஜா அவனை உயர்த்தி ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறான். ராஜாவுக்கு 2வது ஒரு ஸ்தானத்தில் வைக்கும் பொழுது ராஜா அவனுக்கு முழு அதிகாரம் கொடுக்கிறான். மோதிரத்தை கழட்டி ராஜாவுடைய முத்திரை, இந்த முத்திரை எங்க போட்டாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, அவனுக்கு கொள்றதுக்கு அதிகாரம் இருக்கு, எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு. அவன் எல்லாம் எது செய்யறது அவனுக்கு அதை முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ராஜாவுடைய உத்தரவு. தெரிஞ்சு போச்சு, ஓ மொர்தெகாய் யூதன் சொல்லி. உடனே அது நாட்கள் இருந்து யூதனை அழிக்கும்படி சொன்னான். ஆமா திட்டம் போடுறோம், பல விதங்கள்ல திட்டம் போடுறோம். கடைசியில ஒரு நாள் வந்தது, அவர் ராஜா கிட்ட பேசி யூதரை நஷ்டப்படுத்த கலக்கப்படுத்துறான்னு சொல்லி அவங்களை தீமையா சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி முத்திரை போட்டு ராயல் மோதிரத்தை கொண்டு முத்திரத்தை போட்டு அனுப்பி யூதர்கள் அழிக்கிற திட்டம் போடுறோம். இதெல்லாம் கேட்ட பொழுது நானும் வாசிக்கும் போது நீ 1-4 வசனம் மொர்தெகாய் எட்டு உடுத்தி அழுகிறான். 1-4 வசனம் வரைக்கும் மொர்தெகாய் அழுகிறான். அப்பதான் கேட்கிற என்ன பிரச்சனை. அப்பதான் எஸ்தர் தெரியுது, ஆமா இப்படிப்பட்ட ஒரு சூழ் செஞ்சுட்டான், யூதரை கொல்ல அழிக்கிறது ஒரு திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லி அழிக்க. அப்பதான் எஸ்தர் கடைசி வாசிப்பீங்க நீங்க 14ஆம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4ல இருந்து 14ஆம் வசனத்திலிருந்து நீங்க கடைசி வரைக்கும் வாசினா எஸ்தர் தன் தாதியோடு சேர்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். தன்னோட மக்களுக்காக, தன் தேசத்துக்காக, தன் ஜனங்களுக்கு அழிந்து போகாதபடிக்கு, யூதருக்கு அழிக்கப்படாதபடிக்கு எஸ்தர் ஜெபிக்க பார்க்கிறோம். எஸ்தர் எல்லா காரியத்தை சரியா செய்யக்கூடியவர். ஆனா இதுக்கான எஸ்தர் பல திட்டங்களை போட்டார். எப்படி ஆமானை கீழே தள்ளுவது, எப்படி ராஜாவை கொண்டு, ஏன்னா எஸ்தருக்கு ஆமானை மேற்கொள்ள முடியாது, அதிகாரம் இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு, அவனை மேற்கொள்ள முடியாது. ஆனால் எஸ்தர் ஒரு திட்டம் போட்டான். அவனை பந்திக்கு அழைத்த, விருந்துக்கு அழைத்து அவனை எப்படியாவது ராஜா அவனை தவறை கண்டுபிடிக்க முடியாக
அவர் செய்கிற தீமையை அல்லது யூதனை அழிக்க திட்டம் போட்ட அவருடைய சதி திட்டங்கள் வெளிப்படும்படி என்ன பண்ண என்றால் அவர் எஸ்தர் விருது செய்தார். இதான் எஸ்தருடைய ஒரு கோட்பாடு. எஸ்தர் எந்த காரியத்தை அவர் ரொம்ப ஞானமா காரியம் செய்தார். அவருக்கு அவனை மேற்கொள்ள அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட, அவர் ராணியா இருந்து அவனை மேற்கொள்ள அதிகாரம் இல்லாவிட்டாலும் அவனை வேறு விதங்களில் அவனை மேற்கொண்டான். எப்படியாவது இவனை கீழே தள்ளணும், இவனை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அவனை கொண்டு வர சொல்லி, ஏன்னா அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டான். யூதர்கள் அழிக்கும்படியான எல்லா இடங்களிலும் 120 தேசங்களுக்கு அனுப்பிட்டான். எல்லா யூதரை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டுட்டான். ஏன்னா யூதரை அழிக்கிறதுக்கு திட்டம் போட்டனால எஸ்தர் இந்த காலத்துக்கு உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்தார். தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன் மக்கள் அழிந்து போகக்கூடாது சொல்லி எஸ்தர் உபவாசம் பண்ணி தாதிகளோடு சேர்ந்து அவர் ஜெபிக்கிறத பார்க்க. அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எஸ்தர் செய்த காரியத்தை பாருங்க. தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய தேச மக்களுக்காக, யூத மக்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது ஆயத்தமா இருந்தான். அவர் மறிக்க கவலைப்படலைங்க. சொல்லுகிறது, அவர் தன்னை ராஜா என்ன அழைக்கப்பட்ட பரவாயில்லை, நான் கண்டிப்பா அவரை சந்திப்பேன் சொல்லி மனதில் பாரத்தோடு ஜெபித்தார். பாரத்தோடு இந்த காரியத்தை மனசு வச்சிருந்தார். இதுக்காக 3 நாள் இரவு பகல் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உபவாசம் பண்ணி அந்த சமயத்தில் மன்றோடு ஜெபித்தார் எஸ்தர். அவருடைய சாட்சியை பாருங்க. கேட்கும்போது எவ்வளவு அழகா இருக்கிறது சாட்சி. அவன் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதம். கடைசி வரைக்கும் அவர் போராடி ஜெயித்தார். ஆமானே அவளை சாத்தானை ஜெயித்தான். கடைசி வரைக்கும் இந்த வார்த்தை, இந்த விருந்து மூலமாக, செபத்தின் மூலமாகவே ஆமானை கீழே தள்ளி ஆண்டவருடைய காரியத்தை செய்து முடித்தார். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எந்த காரியமானாலும் சரி நாம் போராடி மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, சத்து நமக்கு எத்தனை திட்டங்களை போட்டாலும் சரி, எத்தனை விதமான காரியம் நமக்கு பிசாசு எதிர்த்து வந்தாலும் சரி, ஒண்ணு மேற்கொள்ள முடியாது. உபவாச ஜெபமும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கால வெக்க விட்டு போக மாட்டோம். வாசிக்கிறோம் தானியேல் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் 3 வேளை ஜெபித்த போது, 3 வேளை ஜெபித்ததுனால அவனை சிங்ககிபிக்கல போக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படுது. அங்கே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அவன் நண்பர்கள் பெரிய சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஆனா அவர்கள், நான் தெய்வத்தை எங்க தெய்வத்தில் வணங்க மாட்டேன்னு சொன்ன பொழுது அவங்களை 7 மடங்கு அக்னியிலே நான் போடுறதை வாசிக்கிறேன். அது தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய வரும் சந்ததிக்காகவே அவன் நின்று போராடினான், செபித்தான், ஒப்பு கொடுத்தான். தேவன் சமூகத்தில் நின்றாடி காரியம், தேவனுடைய காரியம் செய்து முடித்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த லாக்டவுன் சொல்லப்பட்ட இந்த காலங்களிலே நாம போராடி ஜெபிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். சத்துரு பல இடங்களை பூட்டி போட்டு இருக்கிறான். பல இடங்களில் கத்த தீமையாக நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலை கத்த தாமே கூட இருந்து நமக்கு அவர் யுத்தம் பண்ணுவார், நமக்கு ஜெயித்து கொடுப்பார். ஜெயம் கத்தரால் வரும் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நாளிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் இருந்து நாம் ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். நிச்சயமா தேவன் செய்வாராக. ஓகே, நான் 3வது காரியத்தை போவோம். இந்த 3வது ஒரு பெண்ணை கொடுத்து பார்ப்போம். நாம் இன்னைக்கு மதத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிற மதஸ் காரியத்துல ஒன்று ஞானமுள்ளவள், ஒன்று காரியத்தை சாதிக்கூடிய புத்தி உள்ளவள், 3வது காரியத்தை ஜெயிக்கிற பெண்ணை கொடுத்து பார்க்க போகிறோம். ஒன்று ஞானமா பேசக்கூடியவர். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த விதமான எதிர்ப்பு வந்தாலும் சரி, காரியத்தை ஞானமா பேசி அதை செயல்படுத்தக்கூடிய பெண்ணு தான் அபிகாயில். ஆமா, இந்த மக்களை அழிக்க திட்டம் போட்டு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்த காலத்துல எஸ்தர் அதை ஞானமாய், அறிவாக, தெளிவாக பேசி திட்டமிட்டு ஜெபித்து உபவாசம் பண்ணி அந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். ஆண்டவர் கடைசியில யூத மக்களை ஆசீர்வாதம் கொண்டு வந்தார். பிறகு ஆமானை தூக்கி அவர் இதுல தூக்கு போட்டாங்க வீட்டுல வாசிக்கிறோம். 3வது காரியம் ஒரு பெண்ணை கொடுத்து வாசிக்கிறோம். அவர் பேர் தெபோரா. இந்த பெண்ணை கொடுத்து நான் பார்ப்போம். இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடும். ஓகே, தெபோரா. இந்த பெண்ணு, இந்த தெபோரா கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா அவரது ஊழியக்காரி. அவள் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கலாம். அதை வாசித்த பொழுது பார்க்கல. நீங்க தெபோரா என்றால் பீன்னு அர்த்தம்.
தேனின்னு அர்த்தம். அந்த பேர் அர்த்தம் தெபோரா என்றால் BEE அப்படி என்றால் தேனி அப்படி என்றால் அது கடிக்கும். ஆனா இனிமையானதுதான், அது தேன் கொண்டு வரும், அதே இதில் கடிக்கும் செய்யும். அவருடைய அந்த குணம் இருக்கிறது. தெபோரா ஒரு ஊழியக்காரி மட்டுமில்லை, அவள் ஒரு தீர்க்கதரிசி. பெலிஸ்தியர் அவங்க விரோதமாக வரும் பொழுது பெலிஸ்தியர் அவர்களை 20 வருஷம் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. வாசிப்பீங்க வசனத்துல 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வசனம் 4-5 வாசிக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் அவர்களை 20 வருஷம் கொடுமையை நடத்தி இருப்பாங்க. ஜனங்கள் அவ்வளவு கொடுமைப்படுத்தி, அவங்களை வேதனைப்படுத்தி, அவங்களுடைய பொருளை எடுத்து, அவங்களுடைய வருமானத்தை எடுத்து, இப்படி பல காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க கடைசியில அவங்க கர்த்தருக்கு கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, இந்த 20 வருஷம் நாங்க அடிமையா இருக்கணும், இந்த 20 வருஷம் நாங்க அடிமையா இருக்கணும். அப்படிதான் இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க தேசத்துல. எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆராதனை இல்லை, அவங்களுக்கு போதகர் ஆசாரியம் இல்லை, பஸ்கா பண்டிகை இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான காரியங்கள் இல்லை. 430 வருஷம் முற்பதற்கெல்லாம் விழுந்து போனாங்க. அதே நிலைமை தான் எங்கேயும். அவர்கள் 20 வருஷத்துல எந்த வித ஆராதனை இல்லை. தேவனை தேடுற காலங்கள் முடிந்தது. ஆண்டவருடைய காரியம் தேட முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் அடிமைகளாக இருந்தாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. எந்த காரியம் செய்ய முடியாம, எதையும் செய்ய முடியாத கானானியர் அவர்கள் அந்த சூழ்நிலை வச்சிருந்தாங்க. அப்பதான் கர்த்தர் ஒரு பெண்ணை எழுப்பினார். அவர் பேர் தான் தெபோரா. தெபோரா என்றால் அவர் பலசாலி மட்டும் ஒரு ஊழியக்காரி, காரியத்தை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண ஒரு பெண். அல்ல எழுதியிருக்கேன், எதிரிகளை எதிர்த்து நிற்க தைரியமுள்ள ஒரு ஊழியக்காரி தெபோரா. ஏன்னா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி தான் அவருக்கு. தெபோரா என்றால் தேனி என்று சொல்லப்படுறது. ஆனா அவர் எதிரிகளை எதிர்த்து நிற்கிறார். அந்த 20 வருஷம் அடிமையில் இருந்த மக்களை, 20 வருஷம் அடிமையா இருந்த தேசத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று அவளை முயற்சி எடுக்கிறார். கர்த்தர் அவளை முன்குறித்தார். தேவன் அவளை முன்குறித்த ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அவளை முன்குறித்து கொண்டு வந்து இந்த காரியம் செய்யறார். அருமை தேவ பிள்ளைகளே, உங்களை என்னை கர்த்தர் இந்த தேசத்துல நம்ம சபையில ஊழியக்கார கர்த்தர் வச்சிருக்கிறார். அருமை தேவ மக்களே, எல்லா அம்மா தாய்மார்களே, கர்த்தர் உங்களை என்னையும் உங்க ஆண்டு நம்ம சபையில உங்களை எல்லாம் ஒரு தூணா கத்து வச்சிருக்க. இந்த உலகத்துல பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு பெண்கள் பொதுவாக சொல்ல போனா இது சமுதாய ஊழியத்துல மாதர் தெரேசா, அரசியல்ல இந்திரா காந்தி, இன்னைக்கு ஜெர்மன்ல பிரசிடன்ட் மக்கள் என்று சொல்ற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க அதிபதியா இருக்கிறாங்க. பிரிட்டிஷ் தேசத்துல 12 வருஷம் மார்கரெட் தச்சர் சொல்லி ஒரு அம்மா ஆட்சி செய்தாங்க. அந்த அம்மாவுக்கு பேரு இரு மனுஷி. இந்திரா காந்திக்கு பேரு இரு மனுஷி. அவங்க எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தினார். நீங்க எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பேர் இங்க சமுதாயத்துல, அரசியல்ல, பொது தொண்டுல, பணியில, தொண்டு ஊழியத்துல எத்தனையோ மாதிரிகள் செய்யறாங்க. எத்தனையோ பேர் நர்ஸ் மட்டும் இல்லை, எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை லாயர்ஸ், எத்தனையோ பேர் படித்த பண்டிதர்கள் பெண்கள் PhD வாங்கி இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன். காரணம் என்ன? கர்த்தர் இந்த நாட்களில் கடைசி நாள் கர்த்தர் பெண்களை அவர் உயர்த்தி இருக்கிறார். பெண்களை அவர் பயன்படுத்துகிறார். தெபோராவை கர்த்தர் ஊழித்து பிரிச்சு எடுத்தார். அவளை கொண்டு வந்து அவங்க 20 வருஷம் அடிமையாக இருந்த அந்த அந்த மக்கள், இஸ்ரேல் மக்களை, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, போதகர் இல்லை, ஆசாரி இல்லை, வார்த்தை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் அவர்களை தெபோரா கொண்டு, தேனி என்று சொல்லப்பட அவள் அந்த அதிகாரத்துல கர்த்தர் அவளை கொண்டு வந்து பார்க்கிறோம். அவன் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல நாம நீங்க பாக்குற அவ கொண்டு வந்து அவளை அதோடு கூட பாராக் என்று சொல்ற ஒரு மனிதன் கூட வரான். அவனு கூட வந்து சேர்ந்து இணைந்து 2 பேருமே சேர்ந்து அவங்களை கொண்டு மேற்கொண்டு அவங்க யுத்தம் பண்ணி ஜெயித்து அவங்க தேசத்தை மறுபடியும் அவன் கைக்கு கொண்டு வரதை பார்க்கிறோம். இது கர்த்தர் ஈஸியா என்றால் இது யுத்த காலம் மட்டும் இல்லை. இந்த காலத்துல நாம் ஜெயிக்கிற காலத்துல வந்திருக்கிறோம். இந்த காலத்துல நாம் எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல வந்திருக்கிறோம். நமக்கு எதிராக
நம் குடும்பத்துக்கு எதிராக, சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக பிசாசு பல திட்டங்களை போட்டிருக்கிறான், பல காரியம் செய்கிறான். நமக்கு எதிராக பல காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க, யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். யுத்தம் பண்ணுங்க. நீங்க அடிமை இருக்காதீங்க. நீங்கள் ஒரு நாளும் அடிமை இருக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 அடிமையாக இருந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு நிலம் கிடையாது, அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் இல்லாம இருந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் தேவரால் எழுப்பி, பாராக்க எழுப்பி கர்த்தர் விடுதலை செய்து. அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நாம் ஜெயத்தை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, வேதத்தில் போட்டிருக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க ஈட்டு வெளியாகும் போது செங்கல்ல வராங்க. செங்கல்ல வந்த போது திறக்க முடியல. காரணம், அவங்க வந்த பொழுது பயங்கரமான போராட்ட காலமா இருந்தது. அவங்க எல்லாரும் அந்த தேசத்துக்கு வரும் பொழுது பார்வோன் 700 ரதங்களோடு, குதிரை வீரரோடு வர்றான். வந்து இஸ்ரவேலை கொல்ல வேண்டும் என்று சொல்லி, அழிக்க வேண்டும் என்று. ஆனா கர்த்தரோ மோசேயை கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? கோல் சொன்னார், நீட்டுன்னு சொன்னார். அந்த கோல் நீட்டின போது அது அதிகாரத்தின் கோல், வல்லமையின் கோல், பயங்கரமான அதிசயம் செய்கிற கோல் கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். அது முன்ன அந்த கோலை போட பாம மாறிட்டு, ஆனா இன்னைக்கு அற்புதம் செய்கிற கோலா மாறிட்டு. அவன் திறந்த போது அந்த செங்கடல், அவ்வளவு பெரிய செங்கடல் 2 பிளந்தது வாசிக்கிறார். அது தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு யுத்தத்துக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, யுத்தம் செய்ய வேண்டியது கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். தெபரா கத்து கொண்டு போய் அந்த ஜெயித்து 2 வருஷம் இருந்த அடிமையா இருந்த அவர்களை தேவ பக்கமே கொண்டு வந்தார், உணரச் செய்தார். அவங்க மறுபடியும் அவர் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, 1 ராஜாக்கள் 12 வாசிக்கிறோம், வசனம் 36 இருந்து 30 இஸ்ரவேல் ஜனங்கள் 430 பாகாலுடைய வணக்கத்துக்கு, பாகாலுடைய ஆசாரியம் முன்னாலே போயிட்டாங்க. ஆனா தேவனோ ஒரு ஆளை கொண்டு, கர்த்தர் ஒரு ஆளை கொண்டு, எலியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திருப்பி கொண்டு வந்தார், அற்புதம் செய்தார். அவங்களை திருப்பி அவங்களை கொண்டு வந்தார். கர்த்தரே தெய்வம் சொல்லி அக்கினி மூலமாக அந்த பலிபீடத்தை அக்கினி நிரப்பி அவங்க அக்கினி மூலமாக தேவன் நிரூபிச்சு கடந்துவாங்க. அது மெய்யாக தேவன் பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு காரியம் செய்வோம். ஓகே, எனக்கு முடிக்கும் நான் 3 காரியத்தை பார்த்துக்கோம். இன்னைக்கு மதர்ஸ் டேல இன்னைக்கு தலைப்பு என்ன என்றால், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ புகழப்படுவார். A woman who fear the Lord, she shall be praised ன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஆனா முதல்ல யார் பார்த்தோம்? அபிகாயில பார்த்தோம். புருஷ குடிகாரனா இருந்தோம், தேவன் பயங்கரனா இருந்தோம், பணக்காரனா இருந்த அறிவு இல்லாம ஃபுல். அவனுக்கு பேர் அர்த்தம் போட்டிருக்கு நாபாலுக்கு என்ன பேர் என்றால் இஸ் a fool senseless man. அப்படி என்றால் உணர்வு இல்லாத மனுஷனும் முட்டாளன் போட்டிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அவளுக்கு தான் அபிகாயில் குடும்பம் நடத்தினான். ஆனாலும் அவன் செய்த தவறுனால அழி வந்த போது அபிகாயில் நின்று அதை சரியான முறையில் பேசி, ஞானமான வார்த்தைகளை பேசி, ஞானமா இந்த பிரச்சனையை தீர்த்து முடித்தார் அபிகாயில். 2வது எஸ்தரை பார்க்கிறோம். ராஜாவுடைய தந்திரமா பேசி, அவருடைய யூதர் கொடுத்த குறை சொல்லி, அவருடைய அந்த முத்திரை மோகத்தை வாங்கி தனக்கு இஷ்டமானது செய்யும்படி ராஜா அவரை அனுமதி கொடுத்தார். யூதரை அழிக்க வேண்டும் என்று, மொர்தெகாய் மட்டுமல்ல, யூதரை கொடுமை தேசத்துல யூதரை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி 120 தேசத்துல அந்த எஸ்தரோ மொர்தெகாய் உபவாசம் பண்ணி அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் அதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் கொண்டு வந்தார். எஸ்தர் இந்த காரியத்திலே எந்த காரியத்தை எடுத்தாலும் அவர் சாதிப்பதிலே அவர் நோக்கம் திட்டமா இருந்த வாசிக்கிறோம். 3வது காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியருக்கு 20 வருஷம் அடிமையா இருந்தாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்க எல்லாவற்றையும் இழந்து நஷ்டப்பட்ட இருந்த காலத்தில் தான் கர்த்தர் தெபோராவை எழுப்பி, ஒரு ஊழியக்காரை எழுப்பி, ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி கர்த்தர் அந்த ஊழியம் செய்தார். அவர்களை மறுபடியும் தன்னுடைய சுயாதீனத்துக்கு மறுபடியும் அவங்களை சுயாதீனத்துக்கு வரும்படியாக அவங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவங்களுக்கு பேர் கொடுக்கப்பட்ட தெபோரா என்றால் பி என்று பேர் தான், எஸ்தர் என்றால் ஸ்தாரன் அர்த்தம், நட்சத்திரம் பேர். ஆண்டவர் அப்படியாக காரியம் செய்தார். அருமை தேவ பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய தாய்மார்களை, நீங்களும் அபிகாயில் போல, எஸ்தர் போல, தெபோரா போல
நீங்கள் நின்று காரியம் செய்ய முடியும். உங்களால முடியும். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தயவு கொடுத்திருக்கிறார். நீங்க ஜெபிங்க, கேளுங்க. எந்த சூழ்நிலை மனசுல போகாதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, மனுஷங்கிட்ட போகாதீங்க. மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. எந்த மனுஷனை சாராதீங்க. யார்த்தையும் எது சொல்லாதீங்க. அண்ணால போல தேவ சமூகத்துல உங்களுக்கு என்ன தேவை, என்ன காரியம், அதை கேளுங்க, செபிங்க, முழங்கால போடுங்க. ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பார். நிச்சயம் தேவன் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறது. ஜெபிப்போமா? எல்லாரும் கண்ணு முடிச்சு பாருங்க. அருமையான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்க குடும்பத்தோடு சேர்ந்து நான் உங்களை வாழ்த்துறேன். கணவரோடு சேர்ந்து, உங்க மாமனாரோடு சேர்ந்து, குடும்பத்தோடு கணவரோடு சேர்ந்து, பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் ஞானமுள்ளவர்களாக, எல்லா காரியத்தையும் சாதிக்கூடியவர்களாக, செயல்படக்கூடியவர்களாக, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும் என்று குடும்பத்தை நான் ஆஸ்வதிக்கிறேன். ஜெப செய்வோம். கல்லும்படி எல்லாரும் ஜெப செய்வோம். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்ம இருக்கிற இடத்துல முழங்களை படிக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாள்ல தாய்மார் தினம். ஒவ்வொரு தாயை நான் வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு கர்த்தாவே தாய்மார்களை வாழ்த்துகிறேன் சுவாமி. அவங்களை ஆஸ்வதி, அவர்கள் நல்ல சுகத்தை கொடு, அவங்களுக்கு ஞானத்தை கொடு, அவங்களை அறிவை தாரும். எந்த காரியம் செய்கிறது விவேகத்தை கொடு. எந்த சூழ்நிலை கத்த அறிவுள்ள மக்களாக, தெளிவுள்ள மக்களாக இருந்து காரியம் சாதிக்கூடிய மக்களாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிற அந்த மனைவி அநேக பாரத்தை சுமக்க வேண்டியதா இருக்கும். கணவனுடைய காரியம் மட்டுமல்ல, குடும்ப காரியம் எவ்வளவு சுமைகள் வந்தாலும் அவைகள் மத்தியில் நீதிமொழிகள் 31 அதிகாரம் வசனம் 30 சொன்னது போல கர்த்தருக்கு பயந்து நடக்கிற இஸ்திரியை புகழப்பட சொல்லுகிறார். அவர் கர்த்தருக்கு பயந்து காரியத்தை கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் செம்மையாய் காரியத்தை அழகாய் சீர்படுத்தி செய்தால் நிச்சயமாக தேவன் அவளை ஆஸ்வதிப்பார். அம்மாமார்களை கர்த்தர் யாரும் ஆஸ்வதி, அவளை நீடித்த நாட்களை தாரும், ஆயுளை தாரும். வியாதி கத்த சரீரத்திலே பலம் உள்ளவர்கள், சுகம் உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தில் அவங்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வழிகள் நீங்கட்டும் சரீரத்தை விட்டு கர்த்தார் அவங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவர் இன்னும் அவன் கையின் பிரயாசத்தை ஆஸ்வதி, தாய்மொழியுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதி. வீட்டில் அப்பம் தண்ணியை குறையாத படிக்கு, கையில பணம் குறையாத படிக்கு, சுகம் குறையாத படிக்கு அவங்களை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நீ தாமே அவங்க ரத்த கொடல் மூடி மறைத்து கொள்ளும். அவங்க நீடு தாயில கற்றுக் கொடுத்து எல்லா நலம் கொடுத்து கத்த ஆஸ்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். 2 யோவான் 3 யோவான் 2ஆம் வாக்கியம் சொன்னது, பிரியமான சகோதரியே, அம்மாவே, எல்லாரும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. கர்த்தர் கிருபை மூடி மறைத்துக்கொள் ஆஸ்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபையின் அறிவிப்பு, லைட் ஆடிங் திரு சபையின் காரியங்கள். ஒன்றாவது காரியம், வீட்டிலே கூடி ஜெபம் பண்ணுங்கள். உலக நாடுகளுக்காக, மலேசியாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியங்களும் ஆண்டவர் ஆஸ்வாதமாக இந்த தேசத்தை ஆஸ்வதிக்கும்படி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 2வது காரியம், உங்கள் காணிக்கை, உங்கள் தசமபாகம் எல்லாம் CIMB பேங்க் ஆன்லைன்ல பேங்க் பண்ணுங்க. கேஷ் டிபாசிட் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மைக்கேலுக்கு டீட்டெயில் மூலமாக நீங்க அவருக்கு அனுப்பிவிட்டுருங்க. ஓகே, God bless you. 3வது காரியம், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டங்களும் பைபிள் ஸ்டடி இருக்கும். நீங்க ஜூம் பாருங்க, அங்க உங்களுக்கு மூலமாக உங்களுக்கு பைபிள் ஸ்டடி எங்களுக்கு போதிப்போம். பிறகு இரவு 8:30 மணிக்கு அதை கவனிச்சுங்க. ஜெபம் செய்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியம் இன்றும் எங்கும் உங்கள் அன்பு கூட இருப்பதாக. ஆமென்.